Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கர்ட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னா, அதாவது தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னா. அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துன்னு வரலாம் வாங்க. வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை 1 கைப்பிடி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் கடுகு, 1 கப் தயிர், தேவையான அளவு எண்ணெய், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு உப்பு, 4 காஞ்ச மிளகா, 1/2 கிளாஸ் சாப்பாடு. இப்போ ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ண வச்சுட்டு அந்த பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் எண்ணெய், எடுத்து வச்ச உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு இது 3த்தையும் சேர்த்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது லைட் ப்ரௌன் ஆனதும் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு நம்மளோட உடம்புக்கு இந்த தயிர் சாதம் ரொம்பவே நல்லது. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சியான ரெசிபி இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் ஆற விடணும். அதை ஆற விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்ச தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணதும் நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்ற போகாதீங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஹீட் உடம்புனா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதும் டேஸ்ட்டுக்கான சால்ட்டை நம்ம போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், அதனால பார்த்து போட்டுக்கோங்க சால்ட்டை. இப்போ நம்ம பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தோம் செப்பரேட்டாக, அதை ஆற விட்டுருந்தோம். அந்த சாப்பாடை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் மில்க் கூட. அதை பட்டர் மில்க்கை அப்படியே குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்படி சாப்பாடில் சாப்பிட்ணுன்னா இப்படி கூட செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பாடுங்க கொல கொலன்னு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இல்லை அது உதிரியாக தான் இருக்குதுனாலும் ரெண்டு வகையான டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு சாதம் கொல கொலன்னு இருக்கணும் இந்த கர்ட் ரைஸ் மட்டும் தான். அதனால நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை ஸ்மாஷ் பண்ணி போட்டுருக்கிறேன். நம்ம கூட இன்றைக்கி தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் எனக்கோசரம் கொடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.